பிரகதாரண்ய உபநிஷத்தில் நாம் இரண்டாவது காண்டமாகிய முனி காண்டத்தில் இருக்கிறோம். இதில் 2 அத்தியாயங்கள் உண்டு. வரிசைப்படி இது 3வது அத்தியாயம், அதாவது முனி காண்டத்தில் முதல் அத்தியாயம். இதில் நாம் 2 பிராமணங்களை பார்த்து விட்டோம். இப்பொழுது நாம் புஜ்யு பிராமணம் என்கின்ற ஒரு பிராமணத்தை பற்றி பார்க்க போகிறோம். இதில் 2 மந்திரங்கள் தான் உள்ளன. ஆனால் இந்த மந்திரத்திற்கு சங்கரனுடைய ஒரு சிறிய பாஷ்யம் இருக்கிறது, அதையும் சேர்த்து நாம் பார்ப்போம். வழக்கம் போல யாக்ஞவல்கியரிடம்தான் இந்த கேள்விகள் கேட்கப்படுகின்றன. அவர் பிரம்மிஷ்ட என்ற தகுதியை உடையவரா என்பது சோதிக்கப்படுகிறது. 3வதாக புஜ்யு என்பவர் கேள்விகளை கேட்கிறார். லக்யரின் பேரனான புஜ்யு கேட்டார், ஓ ஐயனே யாக்ஞவல்கியரே, நமஸ்காரம். கல்வி கற்பதற்காக ஒரு முறை நாங்கள் மத்ர நாட்டில் கபியின் வழி வந்த பதஞ்சலரின் வீட்டிற்கு சென்றோம். மத்ர நாட்டில் பதஞ்சலர் என்ற வீட்டுக்கு அவங்க செல்கிறாங்களாம் இந்த புஜ்யு. அங்கே அந்த பதஞ்சலரின் மகள் ஒரு கந்தர்வன் என்ற ஒரு கந்தர்வன்னா கண்ணுக்கு தெரியாதவன், இசைக்கலையில் வல்லவன், ரகசியங்கள் காப்பாற்றுபவன், புதையல் போன்ற விஷயத்தெல்லாம் பாதுகாப்பவன். அவனும் ஒரு ஜீவன் தான். அவருடைய இருக்கின்ற கந்தர்வலோகம் அது சொர்க்கலோகத்தில் ஒரு இடம். இருந்தாலும் சில காரணங்களால் அவர்கள் பூமியிலேயே பிரேத ரூபமாக வாழ வேண்டிய கட்டாயம் இருக்கலாம். ஒருவேளை கந்தர்வன் பூமியிலே மனிதனாக பிறந்து இசைக்கலில் வல்லவனாக இருந்து துர்பாக்கியமாக ஒரு மரணத்தை அடைந்திருந்தால் அவன் பிரேதமாக வாழ்ந்து கொண்டிருப்பான். சொர்க்கமும் செல்லாமல் பூமியிலும் உடல் இல்லாமல் இருக்கும் பொழுது சில உடம்புகளிலே அவர்கள் புகுந்து கொள்வார்கள். அவர்களுக்கு பிராணன் இல்லாமல் வாழ முடியாது. நம்முடைய சரீரம் இறந்த பிறகு பிரேத சரீரம் மாறுகிறது. பிரேத சரீரத்தை சூக்ஷ்ம சரீரம் பிரேதம் என்கின்ற ஒரு மெல்லிய படலத்தால் மூடப்பட்டிருக்கும். அந்த படலத்தோடு பார்க்கும் பொழுது நம்முடைய உருவம் நமக்கு சிலருக்கு கண்களுக்கு தெரியலாம். இறந்தவர்களை பார்த்ததாக சொல்வார்கள். 16ஆம் நாள் அது 10ஆம் நாள் அன்று பிண்ட தர்ப்பணம் செய்யும் பொழுது அந்த மெல்லிய படலம் போன்ற மேல் தோல் அவர்களுக்கு கரைந்துவிடும். சூக்ஷ்ம சரீரம் மட்டும் இருக்கும். அது அவளுக்கு உரிய இடத்துக்கு செய்யும். பாவ புண்ணியத்துக்கு ஏற்றது. புண்ணியம் அதிகம் இருந்தால் சொர்க்கலோகமும், பாவம் அதிகம் இருந்தால் நரகலோகமோ அல்லது மிருக உடம்போ, பாவ புண்ணியம் கலந்திருந்தால் பூமியிலோ இருப்பார்கள். யாரெல்லாம் இந்த கதி என்று சொல்லக்கூடிய மேலுலகம், கீழுலகம், பூமி இந்த 3க்கும் செல்லாமல் இருக்கிறார்களோ துர்பாக்கியத்தினாலே அவர்கள் தான் இப்பொழுது நம்ம ஆவி என்று சொல்கிறோம். அவர்களுக்கு பிரேத உடம்பும் இப்பொழுது இல்லை. பிரேத உடம்பும் இல்லாதனால சூக்ஷ்ம சரீரம் மட்டும் இருக்கிறது, மனம் இருக்கிறது. பார்க்க கண்ணிருந்தும் காண முடியாத புறக்கண் இல்லை. மூக்கு இருக்குது, முகர முடியாது, ஏனென்றால் உடல் மாமிச உடல் இல்லை. எனவே அவர்களுக்கு மனம் கொந்தளித்து கொண்டு கவலையிலே துர்பாக்கியமாக இருப்பார்கள். அவர்கள் பிராணன் இல்லாமல் இதை செய்யவும் முடியாது, சிந்திக்கவும் கூட அவங்களால் முடியாது. எனவே பிராணனை உற்பத்தி செய்கின்ற மரம், செடி, கொடிகளிலே, பழங்களிலே கூட அவர்கள் இருந்து கொள்வார்கள். இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ல பழங்களில் சில பேர் சாப்பிட்ருவாங்க. அப்படி சாப்பிடும் பொழுது அதன் வழியாக அவங்க உடம்புக்குள்ளே அவர்கள் புகுந்து கொள்வார்கள், அல்லது வேறு ஏதாவது முறையிலும் புகுந்து கொள்வார்கள். இந்த ஒரே சரீரத்திலே ஒரு சூக்ஷ்ம சரீரம் இருந்து கொண்டிருக்கும் பொழுதே இன்னொரு சூக்ஷ்ம சரீரமும் பக்கத்தில் இருந்தபடி நம்முடைய அந்த கரணத்திலே தொடர்பு கொண்டு நம்ம மனதை ஆக்கிரமித்து கொள்வார்கள். நம்ம உடம்பு மூலமே அவர்கள் இன்ப துன்பங்களை அனுபவிப்பார்கள். அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் இந்த உடம்பை தூண்டி செயல்பட்டு அவங்களுக்கு வேண்டியதை பயன்படுத்தி கொள்வார்கள். அந்த சமயத்தில் இவங்க பேய் பிடித்தவர்கள் அப்படின்லாம் நம்ம ஊரில் பேசுறது உண்டு. அவர்கள் திடீரென்று பேச்சு மாறும், மொழி மாறும், சாப்பிட்ற பொருள் மாறும், அவருடைய விருப்பங்கள்லாம் வேறு மாதிரி இருக்கும். இதற்கெல்லாம் காரணம்னா அவர்களில் உள்ளே புகுந்து கொண்ட இன்னொரு சூக்ஷ்ம சரீரம்தான். அப்படி ஒரு பெண் உடம்பிலே ஒரு கந்தர்வன் என்னுடைய ஆவி புகுந்திருந்தது. அதனால் பிடிக்கப்பட்டதனால் அந்த இடத்துல இவர்கள் அந்த பெண்ணுக்கிட்ட பேசுகிறாங்க. இப்போ பெண்ணுக்கு பதில் சொல்கிறது யார்? பெண் வாயிலிருந்து பேசுவது கந்தர்வன். அந்த கந்தர்வன் நீ யார் என்று நாங்கள் கேட்டோம். அதற்கு அவன் அங்கிரசின் வழி வந்த சுதன்வன் நான் என்று பெருமையாக சொல்கிறான். அங்கிரசு என்ற ஒரு ஆள் இருந்தார். அவருடைய மகன் சுதன்வன். நான் தான் அந்த சுதன்வன், என் பேர். நாங்கள் அவனிடம் உலகங்களின் எல்லைகளை பற்றி கேட்டோம். இதை வேற்று உலக வாசியாச்சே, அதனால் உங்கள் உலகம் எப்படி இருக்கும், உங்களுக்கு என்னென்ன செய்ய முடியும், உங்களுடைய எல்லைகள் என்ன, உங்களுடைய
உங்களுக்கு திறமைகள் என்ன என்றெல்லாம் பேசிகிட்டு இருந்தோம். கடைசியாக ஒரு கேள்வி கேட்டோம். பரீட்சித்தின் வழி வந்தவர்கள் எங்கே செல்கிறார்கள் என்று கேட்டோம். இங்கே பரீட்சித்துங்கிறது ஒரு ஆள் மாதிரி தெரிகிறது. ஆனால் சங்கருடைய பாஷ்யத்தில் பாரீட்சித் என்ற கர்மத்தை செய்தவர்கள் எங்கே செல்வார்கள் என்று அவர் விளக்கியிருக்கிறார். மற்ற புத்தகத்தில் நான் பார்க்கும்பொழுது பரீட்சித் என்ற ஒரு ஆள் அந்த வழி வந்தவர்கள் எங்கே செல்வார்கள் என்று கேட்டது போல இருக்கிறது. அதை கந்தர்வனால் சொல்ல முடியாது. ஆனால் பாரீட்சித் என்று சொல்லக்கூடிய கர்மத்தை செய்தவர்கள் எங்கே செல்வது அவனுக்கு சொல்ல முடியும். யாக்ஞவல்கியரே, இப்போது சொல்லுங்கள், நாங்கள் கந்தர்விடம் அந்த கேள்வி கேட்டோம், அவன் என்ன பதில் சொல்லியிருப்பான் என்பதை உங்களால் சொல்ல முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்குறான். பண்டிதர்கள் இப்படியெல்லாம் கேட்டுக்கிறாங்க. இப்பொழுது தங்களை கேட்கிறேன், இந்த பாரீட்சித் என்று சொல்லக்கூடிய கர்மத்தை செய்தவர்கள் எங்கே செல்கிறார்கள், அல்லது மற்றவர்களை விளக்கம் போலவே பரீட்சித்தின் வழி வந்தவர்கள் எங்கே செல்கிறார்கள்? கந்தர்வன் என்ன சொன்னான், அதைத்தான் நீங்கள் சொல்கிறீங்களா, நாங்கள் செக் பண்ண போகிறோம். எங்கே பரீட்சித்தின் வந்தவர்கள் செல்கிறார்கள் என்று 2 முறை கேட்குறான். இது மந்திரம். அதற்கு எப்படி யாக்ஞவல்கியர் பதில் சொல்கிறார்? அவர் சொல்கிறார், அஸ்வமேத யாகம் செய்கிறார்களே, அந்த யாகம் செய்தவர்கள் எங்கே செல்கிறார்களோ அங்குதான் பாரீட்சித்தின் வழி வந்தவர்களும் அல்லது பாரீட்சித் என்ற கர்மத்தை செய்தவரும் செல்வார்கள். அதைத்தான் அந்த கந்தர்வன் உங்களை சொல்லியிருப்பான் என்று அவங்களுக்கு திக்குமுடா பண்ணிடுறார். இதை தான் அவனும் சொல்லியிருப்பான். அவங்க திடுக்கிட்டு போகிறாங்க. ஏன்னா உண்மையாகவே கரெக்டாக அவன் சொல்லதே இவர் சொல்கிறார். கந்தர்வனுக்கு தெரிஞ்சிருக்கிற விஷயம்லாம் இவர் தெரிஞ்சு வச்சிருக்கிறாரே என்று சொல்கிறார். அஸ்வமேதம் யாகம் செய்பவர்கள் எங்கே செல்கிறார்களோ சொர்க்கத்தில், அந்த இடத்தில் தான் இந்த பாரீட்சித் என்று சொல்லக்கூடிய யஜ்ஞத்தை செய்வர்களும் செல்வார்கள் என்று சரியாக பதில் சொல்லிவிட்டார். அந்த மந்திரம் ச உவாச வை சோ அகச்சன் ஏவ ஏதத் எத்திர அஸ்வமேத யாஜினோ கச்சந்தி இது யாக்ஞவல்கியர். அஸ்வமேத யாஜினகர் அப்படின்னா அஸ்வமேத யாகத்தை செய்பவர்கள் எத்திர கச்சந்தி எங்கே அவர்கள் செல்கிறார்களோ, தேதத்னா அந்த நீ சொன்ன அந்த பாரீட்சித்து யாகத்தை செய்தவர்கள் செல்கிறார்கள் என்று பதில் சொல்லிவிட்டார். அஸ்வமேதம் யாகம் செய்வர்கள் எங்கே செல்கிறார்கள் என்று அடுத்த கேள்வியை கேட்கிறார். குவ நஸ் அஸ்வமேத யாஜினோ கச்சந்தி இது புஜ்யு. புஜ்யு அப்படி கேட்குறான். அதுக்கு அவர் பதில் சொல்கிறார், சூரிய ரதம் ஒரு நாள் எவ்வளவு தூரம் பயணம் செய்யுமோ அவ்வளவு பகுதியை போல் 32 மடங்கு. சூரியன் பயணம்னா பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய தூரம் 150 மில்லியன் கிலோமீட்டர். உங்களுக்கு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர்லாம் தெரியும். கோயம்புத்தூர்லேருந்து 500 கிலோமீட்டரில் சென்னை இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. 1 மில்லியன்னா நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். நம்முடைய பூமியினுடைய சுற்றளவு குறுக்களவு எடுத்துக்கிட்டோம்னா 6000 கிலோமீட்டர். குறுக்களவு முழுக்க எடுத்து பார்த்தோம்னா 12000 கிலோமீட்டர். பூமியினுடைய அளவே இவ்வளோதான். நான் சொல்கிறது பூமிக்கும் சூரியனுக்கும் 150 மில்லியன் கிலோமீட்டர். அதுபோல் 32 மடங்கு நீங்கள் பெருக்கிக்கிங்க. அந்த அளவுக்கு விஸ்தாரமாக இருப்பது ஒரு இடம் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். அது போகிற இடத்த சொல்கிறார். யார்? இந்த பாரீட்சித்து யஜ்ஞம் செய்பவனோ அஸ்வமேத யாகம் செய்வனோ செய்கின்ற இடம். துவாத்ரி சதம். துவாத்ரின்னா 32, துவானா 2, 3னா 3, 32 துவாத்ரி. சதம்னா 100 இல்லை, 32 மடங்கு. தேவரதான்னா இந்த சூரியன், தேவரதன்னா அந்த சூரியன் ரதத்தில் ஓட்டிகிட்டு போவாராம். 7 விதமான குதிரைகளை பூட்டிய ரதம் ஒன்று ஓடுவாங்க. அந்த 7 விதமான தான் விப்கியார்னு சொல்லக்கூடிய 7 விதமான வானவில் நிறங்கள். அதை குதிரைகளாக சொல்கிறார்கள். ஹி நியாயன் அயம் லோகஸ்தம் சமந்தம் என்று அவர் பதில் சொல்கிறார். அப்படிப்பட்ட ஒரு லோகம் இருக்கிறது, பெரியது இந்த பிரபஞ்சம். அதாவது 32 மடங்கு சூரிய மண்டலத்தை விட பெருசு இந்த பிரபஞ்சம். அந்த பிரபஞ்சத்தில் இப்போ நான் சொன்ன இடம் பிருத்திவி என்று சொல்கிறார். அதே போல் 2 மடங்கு பெரிதாக பூமி தத்துவம் இருக்கிறது. 32 மடங்கு விட 2 மடங்கு பெருசுன்னா மறுபடியும் 64 மடங்கு. அப்புறம் எத்தனை மில்லியன் கிலோமீட்டருக்கு இந்த பிருத்திவி தத்துவம் விரிகிறதுன்னு பாருங்கள். பூமின்னு இவங்க சொல்கிறாங்க. பிருத்திவி தத்துவம் மண்ணுன்னு எடுத்துக்கங்க. மண் மண்டலம், பருமனான மண்டலம். அங்கே ஜீவராசிகள் பித்ருலோகம் போன்றதெல்லாம் இருக்கலாம். அதோட சூக்ஷ்மமானது தான் தண்ணீர் மண்டலம். அதோட சூக்ஷ்மமானது அக்னி மண்டலம். அதோட சூக்ஷ்மமானது வாயு மண்டலம்.
அதுக்கப்புறம் ஆகாயம், சத்தியலோகம்லாம் இருக்கிற இடம் ஆகாயம். இப்போ இந்த மண்டலங்கள் எல்லாம் இதே இடத்துல பிரபஞ்சத்தெல்லாம் இருக்கிறது. இதில் என்ன அர்த்தம்னா, ஒவ்வொரு மண்டலமும் ஒன்றை விட ஒன்று நுண்மையாக இருக்கிறது. பிருத்தியை விட தண்ணீர் நுண்மையானது, தண்ணீரை விட அக்னி நுண்மையானது, அதை விட வாயு நுண்மையானது, வாயு விட ஆகாயம் நுண்மையானது. ஒவ்வொரு இடத்துல வரும்போது அந்த உடம்பும் அதுக்கே நுண்மையாக இருக்கும். அப்போ தேவலோக சரீரம் இந்த இடங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் என்று இங்கே இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் விளக்கலை, சங்கரரும் அதை பற்றி சொல்லவில்லை. நாம் அதை புரிந்து கொள்வோம். இப்படி பிருத்திவி த்விதிஸ்தாவத் சமுத்திர பரியதி, அதை போல 2 மடங்கு பெரிதாக தண்ணீர் தத்துவம் இருக்கிறது, சமுத்திரம் இருக்கிறதுன்றாங்க. அப்போது சூரிய மண்டலத்தில் முதல்ல பிருத்திவி தத்துவம், அது 64 மடங்கு சூரிய மண்டலத்து விஸ்தாரம் இருக்கும். அதை நீங்கள் பெருக்கி பார்த்தோம்னா 180 மில்லியன் இன்ட்டு அது 2ஆல் பெருக்கிக்கணும், 32ஆல் பெருக்கி அது 2ஆல் பெருக்கணும். அது கணக்கற்ற தூரம்னு வச்சுக்கோங்க. அதுபோல் அதுக்கப்புறம் பிருத்திவிக்கு அப்புறம் தண்ணீர் மண்டலம் இருக்கிறது. ஆனால் தண்ணீர் அங்கே இருக்குன்னு நினச்சிக்காதீங்க, நுண்மையானதுன்னு அர்த்தம். தத்யாவதி சுரஸ்ய தாரா யாவத் வா மஷிகாயாக பத்திரம் தாவன். மஷிகானா ஈ, எல்லாம் கொசு. மஷிகானா கொசு, மஸ்கிட்டோன்ற பேர் விட அந்த வார்த்தையில் தான் வருது. மஷிகாயா பத்திரம், அதனுடைய கொசுனுடைய ரெக்கையை எடுத்து பார்த்தீங்களா எவ்வளோ மெல்லிசாக இருக்குது. தாவத்துனா அந்த அளவுக்கு. அல்லது பின்பக்கம் பார்த்தோம்னா சுரஸ்ய தாரா, சுரப் அப்படின்னா கத்தி, கூர்மையான கத்தியினுடைய முனை இருக்கும் இல்லையா, எவ்வளோ ஷார்ப்பாக பிளேடு, அந்த மாதிரி மெல்மையானது. அல்லது மஷிகாயா, கொசுவினுடைய இறக்கை போல் ஒரு இடைவெளி இருக்குதான். எங்கே தண்ணீர் மண்டலம் சொல்லக்கூடிய நுண்மையான மண்டலத்துக்கு அப்புறம் ஒரு இடைவெளி இருக்கிறது. அந்த இடைவெளி அவ்வளோ மெல்லிசாக இருக்குதான். அந்த இடைவெளிக்கு அப்புறம் என்ன இருக்கிறது? அந்தரேன ஆகாஷஸ், அந்த இடைவெளியில் ஒரு சின்ன வழி இருக்கிறது. அந்த இடைவெளியில் ஏதோ ஒரு இடத்துல போகலாமா. தான் இந்திரக, அந்த வழியாகத்தான் அக்னி தேவன், இந்திர என்றது இங்கே அக்னி தேவன். இப்போ இது வரைக்கும் பிருத்திவி மண்டலத்தை சொன்னேன், அதுக்கப்புறம் தண்ணீர் மண்டலத்தை சொன்னேன், அதுக்கப்புறம் இருக்கக்கூடியது அக்னி மண்டலம் இல்லையா. அக்னி மண்டலத்தை அங்கே அக்னியாக இருப்பதில்லை, அவர் அக்னி தேவனாக இருந்து கொண்டு இந்த தண்ணீர் என்ற உலகத்திலிருந்து அடுத்த உலகத்திற்கு இந்த அசுவமேத யாகம் செய்கின்ற ஆவிகளை எல்லாம், மனிதர்களுடைய சூக்ஷ்ம சரீரத்தெல்லாம் அங்கே கொண்டு போய் சேர்க்கிறார் என்று சொல்கிறது. சுபர்ணோ பூத்வா, அவர் பருந்து வடிவத்தில் இருந்து கொண்டு இந்த இறந்தவர்களை, அஸ்வமேத யாகம் செய்துட்டு இறந்தவனை இந்த தாண்டி வருவான். வந்தவனை அவனுக்கு கூட்டிகிட்டு போகிறார், பருந்தாக எடுத்துக்கிட்டு போய் வாயவே பிராயச்சத்து, வாயு தேவனிடம் ஒப்படைக்கிறார். அதுக்கப்புறம் வாயு மண்டலம், நீ உன்னுடைய வேலை, நீ என்ன பண்ணுறியோ பண்ணிக்கணும் அப்படின்னு கொடுக்குறார். தான் வாயு ஆத்மனி தித்வா, அவர்களை வாயு தேவன் தன்னிடம் வைத்துக்கொண்டு தத்திர ஆகமியது, அங்கே சென்றான். அங்கே இருக்குன்னா ஒரு சத்தியலோகத்துக்கு போகிறான். எத்திர அஸ்வமேத யாஜினோ அபவன், அவன் எங்கே செல்கிறானதோ அங்கு தான் அஸ்வமேத யாகமும் செல்கிறான் இப்படின்னு புரிஞ்சுக்குங்க. இப்போ பூமியில் இங்கே செத்தவன், சாதாரண மனிதர்கள் பித்ருலோகம் போகிறாங்க. பாபம் செய்தவன் இங்கேயே நரகத்தில் இருக்கிறான், அல்லது மிருகங்களிடம் பிறக்கிறான். பாவ புண்ணியம் செய்தவன் உடனடியாக மனிதனாகவே பிறக்கிறான், அல்லது புண்ணியம் கொஞ்சம் நிறைய பண்ணியிருந்தான்னா பித்ருலோகத்தில் இருக்கிறான், அதிக புண்ணியம் பண்ணியிருந்தான்னா சொர்க்கலோகத்தில் இருக்கிறான். ஆனால் சத்தியலோகம் என்று சொல்லக்கூடிய இடம் ஆகாய வழியில் இருக்கிறது. அதுக்கு முன்னாடி இருக்கின்ற உயர்ந்த நிலை சொர்க்கம் இருக்கிறது. அந்த இடத்துக்கு செல்வதற்கு தான் இவ்வளோ தூரங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பிருத்திவி மண்டலம், ஆபக மண்டலம், தண்ணீர் மண்டலம், அப்புறம் அக்னி என்கின்ற ஒரு மண்டலம் இருக்கிறது. அதுக்கு இடையில் மென்மையான தடை இருக்கிறது. அதை தாண்டி எந்த ஆவிகளும் செல்ல முடியாது. அங்கே போனோன்னா புண்ணியம் இருக்கிறவர்கள் யஜ்ஞம் செய்வர்கள் மட்டும்தான் போக முடியும். அதனால் யஜ்ஞம் செய்வதனுடைய மரியாதை இங்கே சொல்லப்படுகிறது. யஜ்ஞம் மட்டுமில்லை, அதோடு சேர்த்து உபாசனையும் செய்திருந்தால் அவன் அதையும் தாண்டி ஆகாசம் என்று சொல்லக்கூடிய சத்தியலோகத்துக்கும் செல்ல முடியும். இல்லைனா வாயுவிலே இருந்து கொண்டு அங்கே சத்தியலோகத்துக்கு கீழே இருக்கக்கூடிய சொர்க்கலோகத்தில் நீண்ட காலம் அவர்கள் வாழ்வார்கள். இவ்வாறு அந்த கந்தர்வன் வாயுவை புகழ்ந்தான். அந்த வாயுங்கிறது என்னன்னு சொன்னால், இந்த இடத்துல பிராணமண்டலம்னு எடுத்துக்கணும். நாடி பிராணனால் ஆகப்பட்ட இடம். அங்கே சூக்ஷ்ம சரீரெல்லாம் தேகம் இல்லாமல் சூக்ஷ்ம தேகத்தில் மட்டுமே வைத்துக்கொண்டு தேஜஸ் உடையவர்களாக வாழ முடியும். தஸ்மாத் வாயுரேவ வியஷ்டிர் வாயு சமஷ்டிரப, எனவே வாயுதான் சமஷ்டியாகவும் வியஷ்டியாகவும் இருக்கிறான்.
இதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கிறோம்? அங்கத்தில் சமஷ்டியாக மண்டலமாக இருக்கிறார், நம்முடைய உடம்புலையும் அவர் வேஷ்டியாக சூக்ஷ்ம நாடிகளாக இருக்கிறார் என்பதை இங்கே புரிஞ்சுக்கிறோம். இதை இவ்வாறு அறிந்தவன் மரணத்தை வெல்கிறான். புனர் மிருத்யும் ஜெயதி ய ஏவம் வேத. ய ஏவம் யார் இந்த விதம் வேத அறிகிறாரோ புனக மிருத்யும் ஜெயதி அவன் மறுபடியும் இந்த மரண தேவனிலிருந்து விடுபட்டு நீண்ட காலம் வாழ்கிறான் என்று இங்கே சொல்லப்படுகிறது. இந்த உண்மையை தெரிந்தவன்னா யஜ்ஞம் செய்துவிட்டு உபாசனையினால் வாயுவாக இருப்பது எதுவோ பிராணனோ நாடி பிராணனோ ரண்ய கர்ப்பனோ அதே தான் என்னிடத்திலே ஜீவனாக இந்த சூக்ஷ்ம சரீரமாக இருக்கிறார் என்பதை அவன் புரிந்து கொண்டால் இந்த உபாசனையின் மூலம் யஜ்ஞத்தினாலும் அவன் அக்னி தேவனால் பருந்து வடிவிலே கொண்டு போய் இரண்ய கர்ப்பனிடம் ஒப்படைக்கப்படுகிறான். அங்கே சொர்க்கலோகத்தில் வாழ்கிறான். ததோக புஜ்யு லாகஸ்யாய நிருபராமக. அதன் நிருபராமன அவன் ஓய்வெடுத்து கொண்டான். லாகசிய அதுக்கு நிறுத்திக்கிட்டான். யார்? புஜ்யு. கேள்வி கேட்டால் அவர் பதிலும் அவர் சொல்லிட்டார், விஸ்தாரமான பதிலையும் சொல்லிவிட்டார். கந்தர்வனில் ஆரம்பித்து எங்கே போகிறான் என்று அவர் சொன்ன உடனே என்னுடைய கேள்வி முடிஞ்சு போச்சு, எனக்கு தெரிய வேண்டி தெரிஞ்சு கொடுத்து அவர் புஜ்ஜி பிராமணன் இதோடு முடிகிறது. இதுக்கு விளக்கத்தை நம்ம பார்ப்போம். இது வரைக்கும் கதையை தான் சொன்னோம். இந்த பிராமணத்திற்கு பெயருக்கு காரணம் புஜ்ஜு என்கிற முனிவரின் கேள்வியாக இருக்கிறது. 2 மந்திரங்கள் தான் இதில் இருக்குது. ஒன்று கந்தர்வுடன் போனது, அதுக்கப்புறம் வியாக்கியவர்களோட பதில். புஜ்ஜு என கேட்கிறார், நாங்கள் மத்திர தேசம் சென்றோம், பஞ்சலகாபிய என்பவரை சந்தித்தோம். அவரது மகளின் உடலில் கந்தர்வின் ஆவி இருந்தது. அந்த கந்தர்வுடன் நாங்கள் உன் பெயர் என்ன என்று கேட்டோம். நான் கந்தர்வன், புதையலை காப்பவன் என்று அவன் சொன்னான். பாரிஷிதா என்கின்ற உத்தம கர்மம் செய்தவர் இறந்த பின் எங்கே செல்வார்கள் என்று அவனை கேட்டோம். அஸ்வமேத யாகம் செய்தவர்கள் செல்லும் இடத்திற்கு செல்வார்கள் அவன் என்று சொன்னான். யாக்ஞவல்கரே, அஸ்வமேத யாகம் செய்தவன் எங்கே செல்வான்? அவர் அந்த கேள்வியும் பதில் சொன்னார். அந்த கந்தர்வனின் பெயர் சுதன்வன், ஆங்கிரசு வம்சத்தை சார்ந்தவன். அதற்கு அதையெல்லாம் இவர் யாக்ஞவல்கரே சொல்கிறார். அவன் சுதன்வன் ஆங்கிரசு வம்சத்தை சேர்ந்தவன். சூரிய மண்டலத்தை போல, அதாவது தூரத்தை சொல்கிறார். சூரிய மண்டலம்னா 150 மில்லியன், அதை 32 பெருக்கணும்னா அந்த பிரபஞ்சத்தினுடைய விஸ்தாரம். அப்படின்னா 32ன்னா அப்போது 150 32 பெருக்கணும், அத்தனை மில்லியன் தூரம். அப்பால் ஹிரண்ய கர்ப்ப மண்டலம் இருக்கிறது. நான் அதை சுருக்கிட்டேன். இது சங்கரனுடைய விளக்கம். வாயு மண்டலம் இருக்கிறது. ஆடி பிராணனால் செய்யப்பட்ட ஹிரண்ய கர்ப்ப மண்டலம் மிக நுட்பமானது. அதற்கப்பால் 2 மடங்கு இடைவெளியில் சமுத்திரம் இருக்கிறது. அதற்கப்புறம் சத்தியலோகம் உள்ளது. அங்கு செல்வதற்கு ஈயின் சிறகு அல்லது கத்தியின் முனை அளவு கூட வழி இல்லை. ஆனால் அக்னி தேவன் கருட வடிவில் இறந்தவர்களை யாரெல்லாம் இந்த யஜ்ஞத்தை உபாசனையுடன் செய்தார்களோ, யஜ்ஞத்தோடு உபாசனை செய்தார்களோ, அவர்களை சத்தியலோகத்திற்குள் அந்த சின்ன மெல்லிய வழியாக இட்டு செல்கிறான், வாயுடன் ஒப்படைக்கிறான். வாயுவில் அவர்கள் வாழ்கிறார்கள் என்று இங்கே சொல்லப்படுகிறது. இதற்கு பிறகு சங்கரது கர்மபல விசார பாஷ்யம் வருகிறது. சங்கரது கர்மபல விசார பாஷ்யம். இந்த இடத்துல அவர் இந்த முனிகாண்டத்தில் இருக்கக்கூடிய சில முக்கியமான விஷயத்தை சொல்லிவிட்டு கர்ம பலத்தை பற்றி பேச்சு வருகிறது. ஏனென்றால் இங்கே சொர்க்கம் செல்வது பற்றியும் அந்த பேச்செல்லாம் இருப்பதனால கர்மங்கள் என்ன, ஞானம் என்ன என்பதை நமக்கு பிரித்து காட்டுகிறார். முதலில் கிரக அதிகிரக லட்சணம் சொன்னோம். புலன்களெல்லாம் கிரகம், அதை அனுபவிக்கின்ற விஷயங்கள் வெளியேறுகிறது, அதெல்லாம் அதிகிரகம் என்று சொன்னோம். அதிலிருந்து வெளிவருவதற்கு, அதாவது மிருத்யு மரணத்தை தருகின்ற அதிலிருந்து அதை மரணம் முறியடிக்க முடியுமா என்ற ஒரு கேள்வி வந்தது. அக்னியை நீர் அழிப்பது போல இந்த ஞானம் ஒன்றுதான் அறியாமையை நீக்கி ஒருவனை முக்தியில் கொண்டு போய் சென்று இரவாத நிலைக்கு கொண்டு போய் வைக்கும். ஞானி இறந்த பின் எதுவும் எஞ்சுவதில்லை. அவன் பிரம்மமாக இருக்கிறான். அவனுடைய திருநாமம் மட்டும் மக்களுடைய மனதிலே நிலைத்து நிற்கிறது. யாராவது அந்த திருநாமத்தை நினைத்து அவரை பிரார்த்தனை செய்தால் அது ஈஸ்வரனுக்கே போய் செல்கிறது. எனவே ஞானம் ஒன்று தான் உன்னை விடுதலை செய்யும். கர்மம் உன்னை பந்தப்படுத்தும். உண்மையிலே மோட்சம் என்பதே கர்ம அபாவம்தான். கர்மத்தை விட்டு விடுவது, எப்பொழுது கர்மம் செய்வது நின்று போகிறதோ அது மோட்சம் என்று சொல்கிறோம். கர்மம் என்றால் என்ன, அது எப்பொழுது விட்டு போகிறது என்றால், கர்மம் என்றால் தொழில், செயல்,
இந்த கர்மத்தின் மூலம் என்ன கிடைக்கும்? பணம் கிடைக்குது. எல்லாரும் இந்த காலத்தில் பணம் தான் தேடுறாங்க. பணத்தை முதலீடாக வைத்து பணம் வேண்டும் என்கிற ஆசையை வைத்து கொண்டு ஒருவன் செய்கின்ற செயலெல்லாம் கர்மங்கள் ஆகும். எனவே பணம் என்ற தேவை, பணம் என்ற ஆசை அவனை கர்மம் செய்ய தூண்டுகிறது. கர்மம் செய்வதனால் கிடைக்கின்ற பலனை அனுபவிக்கிறதுக்கு அந்த பணத்தை அவன் பயன்படுத்தும் போது நன்மை தீமைகளை செய்து மறுபடியும் பிறவி எடுக்கிறான். மறுபடியும் ஆசை வயப்பட்டு பணத்திற்காக, பொருளுக்காக அவன் கர்மம் செய்கிறான். இதனால் ஜன்மம் மிருத்யு, இது மாதிரி இறப்பதும் பிறப்பதுமாக அவன் வாழ்ந்து கொண்டே இருக்கிறான். இதிலிருந்து விடுதலை பெறுவதற்கு என்ன? ஆசையை விடணும் அல்லது கர்மத்தை விடணும். கர்ம அபாவம்னு சொல்லலாம், அகாமகதக என்று ஆசை விடுதல்னு சொல்லலாம். ஆசை வருடம் அகன்று விட்டால் அவன் ஆசைக்காக கர்மம் செய்ய மாட்டான். கர்மம் அவனை கேட்காமலே நிகழும். அது பிரகிருதியின் இயக்கத்தால் அவன் உடலும் மனமும் செயல்பட்டு கொண்டிருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளே அவன் கர்மத்தில் ஆசைகள் இருக்காது. ஆசையற்ற கர்மங்கள், பலனை தியாகம் செய்யப்பட்ட கர்மங்கள், பணத்திற்காக, நன்மைக்காக, லாபத்திற்காக செய்கின்ற கர்மங்களை நீக்குவது தான் மோட்சம் என்று சொல்கிறார். இப்போ வாழும்போதே அதை அனுபவிக்கலாம் இல்லையா? இப்படிப்பட்ட நிலையை நீ அடைவதற்கு, மோட்சத்தை அடைவதற்கு கர்மத்தை எப்படி விடுவே? கர்மத்தை யாராலும் விட முடியாது. அப்போ எப்படி கர்மம் நீங்கி நிலை உண்டாகும்? நான் கர்மம் செய்கின்ற கர்த்தா அல்ல என்ற ஞானத்தினால் தான் விட முடியும். தன்னை ஆத்மா, பிரம்மம், அசங்கம், அகர்த்தா, அபோக்தா என்பதை ஒருவன் குருவின் மூலம் சாஸ்திரத்திலிருந்து வாக்கியத்தின் விருத்தியாக அதை புரிந்து கொண்டிருந்தால் அவன் தன்னை ஆத்மாவாக வாழ்ந்து கொண்டு கர்மங்கள் எல்லாம் செய்வது நான் அல்ல என்று விடும் பொழுது அது கர்ம அபாவம் என்று சொல்லப்படுகிறது. கர்மங்களினால் பாகம் ஒருவன் ஒருவேளை இந்த ஞானம் பெறாமல் கர்மங்கள் செய்து பணம் ஆசைப்பட்டு கர்மங்களை மேலும் நிறைய செய்து பாபத்தை தான் சேர்த்து கொள்கிறான். பணம் சேரும் பொழுது பாபமும் சேரும். பணத்திற்காக நாம் பாபத்தை செய்ய தயாராக இருக்கிறோம். நிறைய பேர் அப்படி தான். அவங்களுக்கு உரிமை இல்லாத பொருளை உரிமை இருப்பதாக பொய் சாட்சிகளை நாம் சொல்லி பத்திரங்களை எழுதி வைத்து கொண்டு வாழ்கிறவர்கள் இருக்கிறார்கள். உரியவர்களுக்கு அந்த பணம் போகாமல் இவர்கள் அவங்க துன்பப்படும் போது அந்த பணத்தில் இவங்க சந்தோஷமாக ஆடம்பரமாக வாழ்கிறார்கள். பணம் என்ற ஒரு காரணத்திற்காக செய்கின்ற செயலெல்லாம் பாவத்தை தான் உண்டு பண்ணுகிறது. கர்மயோகமாக ஒருவன் கர்மத்தை செய்யும் பொழுது பலன் கிடைக்கிறது. ஆனால் பாபம் ஏற்படுவதில்லை, புண்ணியமும் ஏற்படுவதில்லை. ஏனென்றால் அவன் தனக்காக செய்யவில்லை, உலகிற்காக, பிரகிருதி இயக்கத்திற்காக, ஈஸ்வரனுக்காக அவன் செய்கிறான். இவ்வாறு இருக்கட்டும். கர்மங்களினால் பாபம் மிகுதி ஏற்பட்டால் அதம யோனியில் பிறக்கிறான். கீழான யோனிகள், கோழி, கொக்கு, ஆடு, மாடு அல்லது நண்டு, தேள், இது மாதிரி ஏதாவது ஒரு பிறப்பு அவனுக்கு கிடைக்கிறது. அது எத்தனை காலம் அது வாழும்? அத்தனை காலம் வாழ்ந்துட்டு மறுபடியும் அதே மாதிரி மிருகத்தில் பிறப்பான். இப்படி மிருக வாழ்க்கையிலேயே இருந்து பாபத்தை கழிக்க வேண்டியிருக்கும் அல்லது நரகத்தில் இருக்க வேண்டியிருக்கும். புண்ணிய மிகுதியாக இருந்தால், ஒருவேளை கர்மயோகத்தினால் யஜ்ஞங்கள் செய்து தான தர்மங்கள் தபங்கள் செய்திருந்தால் புண்ணியம் ஏற்பட்டிருக்கும். அது சர்வ புருஷார்த்த சாதனத்திற்காக இருந்தால், ஒருவேளை வெறும் கர்மம் செய்து உபாசனை செய்து தனக்கு ஏதாவது நல்ல கதி கிடைக்கும் என்று இருந்தால் அவன் சொர்க்கலோகம் செல்வான். சில பேர், பகவானே, நான் இந்த சேவையை, நான் கர்மத்தை செய்கிறேன், சேவையாக செய்கிறேன், குரு சேவையாக, ஈஸ்வர சேவையாக செய்து கொண்டிருக்கிறேன், இதன் பலன் எனக்கு வேண்டாம், பொருளாதாரமாக வேண்டாம், வாழ்வாதாரமும் வேண்டாம், வேறு என்னதான் வேணும் சொல்லு அப்படின்னு கேட்டார்னா, எனக்கு உடனடியாக மோட்சத்திற்கு சர்வ புருஷார்த்தம் சொல்லக்கூடிய அதற்கு சாதனமாகிய என் புத்தியை சுத்தம் பண்ணி கொடு போதும் என்று அவன் கேட்கலாம். அப்படி கேட்கும்போது அவனிடம் ஞான இச்சை உண்டாகிறது. மனம் சுத்தமான பிறகு அவன் செய்வதற்கு ஒன்றும் இல்லை, ஆசைப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. வைராக்கியம் முக்கியமாக இருக்கிறது. அவன் என்ன தான் பண்ண போகிறான்? இப்போது அந்த மனசில் தான் உண்மை எது, சத்தியம் எது, கடவுள் யார், நான் யாருங்கிற கேள்வியெல்லாம் பிறக்கும். அவனுக்கு ஞான இச்சை உண்டாகும். ஜிக்ஞாசுன்னு பேர். எல்லாருக்கும் வந்துடாது. யாரிடம் இந்த புண்ணியங்கள் அதிகம் இருக்கிறதோ, யாரிடம் உலகத்தின் மீது இருக்கின்ற ஆசைகள் குறைந்து போய் அழிந்து போகிற நிலையில் இருக்கிறதோ, அவரிடம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆசை குறைய குறைய இந்த ஆசை ஞானத்தின் மீது செல்லும். லோக இச்சை குறைய குறைய இந்த ஞான இச்சை வளரும் என்று சொல்கிறோம். உலகத்தின் மீது ஒரு அருச்சியும் ஞானத்தின் மீது ஒரு ருச்சியும் உண்டாகும்.
இதுதான் முமுக்ஷு அல்லது ஜிக்ஞாசு என்று நாம் சொல்கிறோம். இந்த நிலையை ஒருவன் அடைவதற்கு தர்ம வாழ்க்கை தான் சாத்தியம். அதர்ம வாழ்க்கையில் இது வாய்ப்பே இல்லை. தர்ம வாழ்க்கையில் வாழ்ந்து ஒருவன் புண்ணியத்தினால் இன்பமும் செல்வமும் வாங்கி கொள்ளலாம். மாறாக இந்த ஞானத்திற்கும் அவன் இஷ்டப்படலாம். ஒரு வாய்ப்பு தரப்படுகிறது. எப்பொழுது அவனுக்கு கர்மயோகத்தின் அடிப்படையிலே ஆசை இல்லாமல் நிஷ்காமியமாக எந்த ஒரு பலனை கருதியும் தன் கர்மங்களை தொடர்ந்து ஆற்றிக்கொண்டிருக்கிறானோ அவன் மனதிலே விருப்பு வெறுப்புகள் நீங்கிவிடும். பணம் என்று குறிக்கோள் வைத்துக்கொண்டு காரியம் செய்தால் கட்டாயம் விருப்பு வெறுப்பு இருக்கும். எனக்கு இப்படிப்பட்ட லாபம் வரணும், இந்த மாதிரி லாபம் வந்துடக்கூடாது, இந்த பலன் வரக்கூடாது, இந்த பலன் தான் வரணும் என்ற விருப்பு வெறுப்புகள் ஏற்படும். எனவே செயலிலும் கூட அவன் எல்லா செயலும் செய்ய மாட்டான். லாபம் தரும் செயலில் செய்வான், நஷ்டம் தரும் செயல் விருப்பான். நஷ்டம் தருவது தர்மமாக இருந்தால் அதை விட்டு விடுவான். லாபம் தருவது அதர்மமாக இருந்தாலும் செய்ய துணிவான். எனவே அவன் மனம் ராகத்வேஷத்தினால் அசுத்தப்படுகிறது. எவன் ஒருவன் கர்ம பலத்தை விட்டு விட்டானோ, சேவை மனப்பான்மையோடு கர்மத்தை செய்கிறானோ, அவன் மனம் ராகத்வேஷங்களை நீங்கி தூய்மையாக பளிங்கு போல ஆகிறது. அவன் சத்துவ குணத்தில் நிற்கிறான். அவனிடத்தில் இந்த ஞானத்தை பெற வேண்டும் என்ற ஒரு மோட்ச இச்சை தானாக உதிக்கும். இது ஈஸ்வரனுடைய திட்டம். இது எவனுக்கு இது நடந்ததோ அவனுக்கு தானாகவே இந்த இச்சை வரும். ஏன் அவனுக்கு வாசனையெல்லாம் வேண்டியதில்லை. அப்போது அவன் என்ன செய்வான்? காமிய தர்ம கர்மம் சொர்க்கலோகமாகும். காமிய கர்மம் தர்ம கர்மம் செய்தால் சொர்க்கலோகம். நிஷ்காமியமாக தர்மமாக செய்திருந்தால், சேவைகளாக செய்திருந்தால் சத்தியலோகம் கிடைக்கும். ஆனால் அது ரெண்டுமே வேண்டாம் என்று விட்டுவிட்டால் ஞானத்திற்கு வந்திருப்பான். யாரெல்லாம் இந்த ஞானத்திற்கு இந்த மாதிரி வகுப்புகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ, உபனிஷத்தை கேட்க வேண்டும் என்ற ஆர்வம் யாருக்கெல்லாம் வந்திருக்கிறதோ, நிச்சயமாக அவர்கள் சொர்க்கலோகத்தின் மீது இருக்கின்ற வைராகியத்தை தான் காட்டுகிறது. அவர்கள் பூமியிலேயே இன்பங்களை துறந்தவர்கள். இதைவிட அதிகமாக தருகின்ற இன்பம் அதையும் அவர்கள் வேண்டாதவர்கள். அவரிடம் உண்மையில் என்னதான் தேவை, எனக்கு உண்மை மட்டுமே தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற சத்தியத்தின் மீதான ஆசையை அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். அந்த மாதிரி அந்த புண்ணியத்தை அவர்கள் என்ன செய்கிறார்கள்? குரு பிராப்திக்கும் சாஸ்திர பிராப்திக்கும் பயன்படுத்தும்படி பிரார்த்தனை செய்கிறார்கள். புண்ணியம் இருக்கிறது பகவானே, அந்த புண்ணியத்தை கொண்டு எனக்கு பிறவி கொடுத்துடாதே, சொர்க்கலோகமும் வேண்டேன், இகலோகமும் வேண்டேன், பரலோகம் எதுவும் எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டியதெல்லாம் நீ யார் என்பதை எனக்கு காட்டிக்கொடு. அதற்கு சாதனமாகிய குருவோ சாஸ்திரமோ எனக்கு எது என்று என் கண்ணுக்கு வெளிச்சம் கொடு என்று பிரார்த்தனை செய்கின்ற மனதை அடைவார்கள். அந்த பிரார்த்தனைக்கு உண்மையில் சரியான பலன் கிடைக்கத்தான் செய்யும். அதன் மூலம் அவர்கள் பிரம்மத்தின் தன்மையாகிய அது அகாரியம், நித்தியம், அவ்யாக்கிருதம் என்பதை அறிகிறார்கள். குரு என்ன சொல்லுகிறார்? பிரம்மம் அகாரியம், அது எதையும் செய்வதில்லை. செய்யலைன்னா அது என்ன கல்லா? இல்லை, அது ஞான சொரூபமானது, எதையும் செய்யாது. ஆனால் அதுதான் இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டிப்படுதுன்னு சொல்கிறாங்க. அந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டி பண்ணதுக்கு காரணம் என்னன்னு கண்டுபிடி. பிரபஞ்சத்தில் இருக்கின்ற ஜீவர்கள் தனக்கு பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ற உலகத்தை வேணும், உடலை வேணும் என்று கேட்கிறார்கள். அதற்காக அவர் படைக்கிறார். அவர் எப்படி படைக்கிறார்? ஜீவர்கள் என்னென்ன பாவ புண்ணியம் செய்தார்களோ அதுவே உபாதான காரணமாக இருக்கிறது. எந்தெந்த மாதிரி உலகத்தை வைத்துக்கொண்டு எந்தெந்த மாதிரி வாழ்க்கையை வாழ்கிறார் அதுவே அவர்களுடைய நிமித்த காரணமாக இருக்கிறது. ஜீவர்களுடைய சித்தத்தில் இருக்கின்ற உபாதானமும் நிமித்தமும் ஆசைகளும் பாவ புண்ணியங்களும் தான் உபாதான காரணம். இந்த தொகுதிக்கு பேர் மாயா என்று பெயர். மாயா என்பது ஏதோ ஒரு பொருள் அல்ல. இது சித்தத்தில் மண்டி கிடக்கின்ற ராகத்வேஷங்களும் ஆசைகளும் உலக இச்சைகளும் தான் ஜீவர்களிலும் இருக்கின்றன. இவை தான் சிருஷ்டிக்கு ஆதாரமாக இருக்கிறது. அது வேலை செய்கிறது. இவர் அதை சும்மா பார்க்கிறார். இவர் பார்க்காவிட்டால் என்ன ஆகும்? பார்க்காவிட்டால் பிரகிருதி வேலை செய்யாது. இவர் பார்க்க வேண்டும். அவர் சாட்சியாக இருந்து இந்த மாயை பார்க்கிறார். மாயை பார்த்தோன்னு செயல்படார். காந்தத்தின் முன்னாடி இரும்பு ஆடுவது போல இந்த சைதன்யத்தின் முன்னாடி ஜீவர்களுடைய பாப புண்ணியங்களும் ஆசைகளும் என்று சொல்லக்கூடிய இந்த மாயா சிருஷ்டி தன் வேலையை ஆரம்பிக்கிறது. அதனால் அவர் அகாரியம். காரியம் செய்வதெல்லாம் மாயை. மாயைங்கிறது என்ன? ஜீவர்களுடைய தொகுதி, அவருடைய காரண சரீரம் என்று புரிந்து கொள்ளுங்கள். அனைத்து மக்களுடைய காரண சரீரம், அனைத்து ஜீவனுடைய காரண சரீரத்தை தான் மாயா என்று சொல்கிறோம். அதில் காரண சரீரத்தை என்ன இருக்கிறது? ஒவ்வொரு ஜீவனுடைய தனிப்பட்ட ஆசைகளும் பாவ புண்ணியங்களும் இருக்கின்றன. அந்த ஆசைக்கேற்ப பாவ புண்ணியத்துக்கேற்ப உலகங்கள் சிருஷ்டி ஆகிறது. ஒரு மனிதனுக்காக சிருஷ்டி இல்லை, எல்லாருடைய ஆசைகளும்
எல்லாருடைய பாவக்குண்ணியும் சேர்ந்து தான் இந்த பிரபஞ்சம் உண்டாகிறது. எனவே இதை செய்வதெல்லாம் பிரகிருதி மாயா. அதில் பிரம்மத்திற்கு ஒரு தொடர்புமோ சங்கமோ கிடையாது என்பதால் பிரம்மம் அகாரியம், எந்த காரணமும் இல்லை, காரியமும் இல்லை என்பதை ஒருவன் தெரிந்து கொள்கிறான். எப்போ? குரு பிராப்தியாலும் சாஸ்திர பிராப்தியாலும். அந்த பிரம்மம் நித்தியம், அது அழியாதது, பிறவாதது, இரவாதது. அது அவ்யாக்கிருதம், அது உலகங்களாகவும் உடலாகவும் வெளிப்படாமல் இருக்கக்கூடியது, அவ்யாக்கிருதம் என்பதை அவன் புரிந்து கொள்கிறான். அப்படிப்பட்ட பிரம்மம் தான் நான் என்று அவன் தெரிந்து கொள்கின்ற நேரம் வந்துவிட்டது. இப்படிப்பட்ட பிரம்மத்தை நான் அடைய வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? இந்த பிரம்மத்தை அடையணும்னா அது மாதிரி ஒரு பிரம்மத்தை சிருஷ்டி பண்ணணும். எனக்கு ஒரு பங்களா வேணும் சார் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கணுன்றார். அது அகாரியம், நித்தியம், அவ்யாக்கிருதமாக இருக்கணும்னு சொன்னால் அது செய்ய முடியாது சார். ஏன்? அது நித்தியமாக இருக்கிறதுனால எப்பவுமே இருக்கிறது சார். அப்புறம் அகாரியம்னா அது செய்ய முடியாது சார், அது செய்வதற்கு வேண்டி இல்லாமல் ஏற்கனவே இருக்கிறது சார். அவ்யாக்கிருதம் அது எங்கே காட்டுன்னா அது வெளிப்படாது சார், அது நீங்கள் தான் சார் அப்படின்றார். எனவே இதை கர்மத்தால் அடைய முடியாது. பிரம்மம் அகாரியம், நித்தியம், அவ்யாக்கிருதமாக இருப்பதால் நீ கடவுளை அடைய வேண்டும் என்றால் எந்த கர்மமும் செய்ய முடியாது என்பதை புரிந்துகொள். ஏனென்றால் அகாரியத்தையும் நித்தியத்தையும் அவ்யாக்கிருதத்தையும் கர்மத்தால் அடைய முடியாது. வியாக்கிருதமாக இருந்தால் மட்டும்தான் கர்மம் செயல்படும். ஏதாவது வெளிப்பட்டு இருக்கணும். மண், கல், பொருள்னு இருந்தால் தான் அதை நம்ம வெட்டி ஒட்டி ஏதாவது செய்ய முடியும். பிரம்மம் அவ்யாக்கிருதமாக இருப்பதால் இதில் கர்மத்தை செய்ய முடியாது. எனவே கர்மம் தேவைப்படாது என்று கர்ம பாஷ்யத்துக்கு வருகிறார். அவ்யாக்கிருதத்தில் கர்மம் செல்லுபடியாகாது. விதையில் இருக்கின்ற மரத்தை இலையை கிள்ள முடியுமா? மரமாக வந்துடுச்சுன்னா இலையும் கிளையும் வெட்டலாம். ஆனால் விதையில் ஒரு மரம் இருக்குதுன்னு சொல்கிறேன், அந்த மரத்துலேருந்து ஒரு கிளை வேணும் சார், எனக்கு எடுத்து கொடுக்குறீங்களா? அந்த விதையில் இருக்கக்கூடிய மரம் இருக்குதானா? இருக்குது சார், மரம் இருக்குது. புளிய கொட்டையில் புளியங்கொட்டை மரம் இருக்குதுன்னு சொல்லி கரெக்டாக சொல்லுங்கள். இருக்கிறது நிச்சயமாக. எனக்கு ஒரு இலையை ஒன்றை எடுத்து கொடுங்க சார். இல்லைப்பா அது அவ்யாக்கிரமாக இருக்குது, அதை நாம் ஒன்றுமே செய்ய முடியாது, அதை ஒன்றும் தொட முடியாது. அப்போ கர்மம் எப்படி முடியும்? இலைக்கள்ங்கிறது ஒரு கர்மம் தானே. அந்த கர்மத்தை வியாக்கிருதத்தில் செய்யலாம், அவ்யாக்கிரத்தில் எப்படி செய்ய முடியும்? இப்போ பிரம்மம் அவ்யாக்கிருதம் என்றால் அதை அடைவதற்கு எந்த கர்மமும் உதவாது. அதை பிடிச்சி இழுக்க முடியாது, அதனுடைய கிளையை கட்டி கொஞ்சம் எடுத்து உண்மையில் ஒட்டிக்க முடியாது, எதையுமே செய்ய முடியாது. மோட்சமாகிய அந்த பிரம்மம் அவ்யாக்கிருதமாக இருப்பதால் எந்த கர்மமும் அதை உனக்கு அடைவிக்க முடியாது, செய்யாது என்பதை மிக அழகாக இந்த இடத்துல வித்தியாசமாக சங்கரர் விளக்குகிறார். அவ்யாக்கிருதுங்கிற வார்த்தையை அவன் கேட்குறான். நிஷ்காமிய கர்மம் சித்த சுத்தியை மட்டும்தான் தரும், சூக்ஷ்மமான புத்தி உண்டாகும், அதனால் ஞானத்தை அடையலாம். எனவே தயவுசெய்து நீ கர்மத்தை விட்டுவிட்டு சூக்ஷ்மமான புத்தியை நிஷ்காமிய கர்மத்தினால் அடைந்துகொள். இந்த காமிய கர்மம்ட்டு ஆசை வயப்பட்டு பணத்திற்காக செய்கின்ற செயலில் புத்தி தடித்து போயிடும். கல் மாறி கனக்கல்லுன்னு சொல்லுவாங்க. எவன் ஒரு நிஷ்காமியமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறானோ அவனுடைய புத்தி ரொம்ப நுட்பமாக இருக்கும், அவனுக்கு ஞானம் வரும், அதை நீ அடைந்து கொள். அப்போது ஒருத்தன் கேட்குறான், பூர்வபட்சி, ஐயா சங்கரரே, புண்ணிய கர்மங்கள் மூலம் கூட மோட்சம் அடையலாமே, மோட்சங்கிறது நல்ல ஒரு பலன் தானே, அந்த பலனை எத்தனையோ பலன் சொல்கிறாங்க, புண்ணியங்களை வச்சு அதை அடையலாம் இதை அடையலான்னு, மோட்சத்தையும் அடையலாமே என்று அவன் கேட்கிறான். அது சரி, சங்கரர் சொல்கிறார், பந்தம் எது மோட்சம் எது என் முதல்ல தெரிஞ்சுங்க. பந்தம் எது அதன் காரணம் என்று முதல்ல பார். பந்தத்திலிருந்து விடுதலை தான் நீ கேட்கிறாய். பந்தத்திற்கு காரணம் கர்மம், பாவ புண்ணியம். கர்மத்திற்கு காரணம் ஆசை. ஆசைக்கு காரணம் நீ பிரம்மம் என்று அறியாமல் ஜீவன் என்று நினைத்து கொள்வதால். அறியாமை தான் உன்னை ஜீவனாக வைக்கிறது. ஜீவனாக இருப்பதால் தான் ஆசை வைப்படுகிறாய். ஏன்னா நீ பணத்தை ஆசை பெறுவது ஜீவனாக இருந்தால்தான், பிரம்மமாக இருந்தால் தேவையில்லை. அவித்யா தான் கர்ம காரணம், கர்மம் தான் பந்தம். எனவே பந்தத்தை நீக்க வேண்டுமென்றால் கர்மத்தை நீக்கணும், கர்மத்தை நீக்கணும் என்றால் ஆசையை நீக்கணும். ஆசைக்கு காரணம் அவித்யா, அவித்யாவை நீக்கினால் உனக்கு பந்த நீக்கம், மோட்சம் ஏற்படும். இது போதும், புண்ணியம் வேண்டியதில்லை என்றார். அவித்யாவை எப்படி நீக்கிறது அப்படின்னு கேட்குறான். அவித்யா என்பது என்னன்னு சொல்கிறேன் கேள். மனத்தில் ஒரு பூர்ணமின்மாது, முழுமையில்லாத நிலை, ஒரு குறைநிலை. எதை அடைந்தாலும் எதை செய்து முடித்தாலும் அது முடித்த பிறகு திருப்தி ஒன்று வரும்போது ஏதோ ஒரு சிறிய அளவுக்கு உனக்கு ஒரு பற்றாக்குறை இருப்பதை பார்க்கிறாய்.
இது எல்லா விஷயத்திலும் இருக்கிறது. உன் உடல் விஷயத்தில், உன் அனுபவ விஷயத்தில், உன் பொருள் விஷயத்தில், உறவுகள் விஷயம் எல்லாம் இருக்குது சார். ஆனால் எனக்கு ஒரு மகன் பிறந்திருக்கிறானே, அவனால் தான் சார் என்னெல்லாம் தொந்தரவுன்னு. அப்போ எல்லாம் இருக்குதுங்கிறீங்களே, ஒரு குறை இல்லாமல் இருக்குதா? நல்ல குழந்தைகள்லாம் பெற்று முடிச்சிட்டேன் சார், ஆனால் வளர்த்து படிக்க வைக்கிறதுக்கு பணம் இல்லை சார் அப்படிங்கிறார். எல்லாருக்குமே எல்லாம் கிடைப்பதில்லை. ஏதோ ஒரு இடத்துல ஒரு குறை இருக்கத்தான் செய்கிறது. எல்லாமே கொடுத்த பிறகு கூட மனித மனம் ஒரு குறையை சொல்லும். மனதின் பூர்ணமின்மை தான் ஒருவனை பந்தப்படுத்துகிறது. பூர்ணமின்மை தான் ஆசையை தூண்டுகிறது. ஆசையினால் கர்மம், கர்மத்தினால் பாப புண்ணியம், பாப புண்ணியனால் பிறவி. மனத்தின் பூர்ணமின்மை தான் அவித்யா. மனதின் பூர்ணம் தான் மோட்சம். இப்போ ஒரு கேள்வி, மனத்தை பூர்ணம் பண்ணணுமா? உண்மையிலே மனம் பூரணமாக இருக்கிறதா என்று தெரிந்து கொள்ள வேண்டுமா? ஏற்கனவே பூரணமாக பிரம்மமாகவே மனம் இருப்பதால் அதை நீ காலத்தினாலோ இடத்தினாலோ பொருளாலோ நெருங்கி அடைய வேண்டியதில்லை. பிரம்மமாகவே நீ இருப்பதால், பூர்ணமாகவே இருப்பதால் அதை அடைவதற்கு கொஞ்ச காலம் காத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீ தான் அது. அந்த பொருளாக நீ மாற வேண்டுமா? அதுவும் இல்லை. சரி, அது தொலை தூரத்திலிருந்து நடந்து போய் எடுத்துகிட்டு வரணுமா? அதுவும் இல்லை. எனவே நீ காலத்தாலோ இடத்தாலோ பொருளாலோ அதை நெருங்கி அடைய வேண்டியதில்லை. நான் ஆப்தம். கர்மத்தினால் 4 விதமான செயலை தான் செய்ய முடியும். ஆப்தம் என்பது இல்லாததை உண்டு பண்ணுவது. இந்த இடத்துல நீ ஏற்கனவே பிரம்மமாக இருப்பதனால ஆப்தம் என்று சொல்லக்கூடிய கர்மம் உனக்கு தேவையில்லை. அவித்யா அஸ்தமனமே மோட்சம் என்றங்க சொல்கிறார். அடுத்தது, பிரம்மம் நித்தியமாக இருப்பதால், அதாவது நீ நித்தியமாக இருப்பதால் உன்னை நீ நித்தியமாக ஆக்கிக் கொள்வதற்கு உற்பத்தியும் தேவையில்லை. அது உற்பத்தி பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆப்தம்னா போய் அடையிறது, உற்பத்தினா புதுசாக உற்பத்தி பண்ண வேண்டிய, அது நித்தியம். அநித்தியமாக இருந்ததுன்னா இப்போ இருக்காது, தொலைஞ்சு போயிருக்கோம், மறைஞ்சு போயிருக்கோம், அதை மறுபடியும் உற்பத்தி பண்ணணும். அப்புறம் அநித்தியமாக இருக்கிறதுனால அழிஞ்சு போயிடும், மறுபடியும் உற்பத்தி பண்ணணும். ஆனால் பிரம்மமோ நித்தியம். எனவே ஆப்தமும் இல்லை, உற்பத்தியும் இல்லை, 2 கர்மமும் தேவையில்லை. மூன்றாவதாக, அது கூடஸ்தனாக இருப்பதனால், மாறாததனாக இருப்பதனால் அதை மாற்றவே முடியாது. எனவே விகாரம் என்று சொல்லக்கூடிய ஒரு பொருளை இன்னொன்று பொருளாக மாற்றுகின்ற முறையில் நீ உன்னை பிரம்மமாக மாற்றிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. எனவே அது கூடஸ்தமாக இருக்கிறது, மாற்றவே இயலாததாக இருப்பதனால் விகாரியம் என்று சொல்லக்கூடிய கர்மமும் அங்கே செயல்படாது. அது ஏற்கனவே சுத்தமாக இருப்பதனால், நித்திய சுத்தத்வாத், அது எதையும் தீண்டாததினால், எதிலும் கலக்காததினால், புலன்களோடு விஷயங்களோடும் உலகத்தோடும் தொடர்பு இல்லாததினால் அதை நீ சம்ஸ்காரம் என்ற சுத்தம் செய்கின்ற முறையும் பயன்படாது. எனவே ஆப்தம், உற்பத்தி, விகாரியம், சம்ஸ்காரியம் என்று சொல்லக்கூடிய 4 வகை கர்மங்களை கொண்டு நீ பிரம்மத்தை அடைய வேண்டியதில்லை. என நீ பிரம்மம். அந்த கர்மங்களெல்லாம் பயனில்லை என்பதனால் அந்த கர்மம் எந்த கர்மமோ, நிஷ்காமிய கர்மமோ, காமிய கர்மமோ, யஜ்ஞமோ, தானமோ, தமமோ, இதெல்லாம் ஒன்றுமே தேவையில்லை. பின்ன எல்லாரும் செய்கிறாங்களே சார், அதெல்லாம் மனதை சுத்தம் பண்ணிக்கிட்டு இந்த ஞானத்தை பெறுவதற்காக அப்படின்னு அவர் சொல்கிறார். பிரம்மத்திற்கு எந்த குணத்தையும் நீ உன்னால் சேர்க்கவோ அழிக்கவோ முடியாது. பிரம்மம் நீயாக இருப்பதனால் நீ பிரம்மம் என்ற குணத்தை நீ சேர்க்க வேண்டிய அவசியமில்லை. அல்லது வேறு ஏதாவது குணத்தை நீ நீக்க வேண்டும் அவசியமானா, குணத்தில் அதுக்கு எந்த குணமும் இல்லை, அது நிர்குணம். அதனால் உன்னுடைய குணமெல்லாம் இருப்பது புத்தியிலும் மனசிலும், அதைத்தான் நீ மாற்றணும். அது சித்த சுத்தி, அது ஏற்கனவே உன்னுடைய கர்மங்கள் செய்துவிட்டது. ஆனால் நீ பிரம்மம் ஆகிறதுக்கு ஞானம் மட்டும்தான் வேண்டும். அவன் கேட்குறான், தயவுசெய்து நான் சொல்கிறத கொஞ்சம் கவனிங்க, சும்மா ஞானம்னு பேசாதீங்க. கர்மமும் வேணும் தான் நான் நினைக்கிறேன். கர்மம் மட்டும் மோட்சம் தராமல் இருக்கட்டும், நான் ஒத்துக்கிறேன். ஒருவேளை ஒருத்தன் கர்மம் செய்து உபாசனையும் செய்தால், தியானம் பண்ணுறான். எங்கள் ஊரில் நிறைய பேர் தியானம்லாம் பண்ணுவாங்க, தியானத்தில் மோட்சம் அடையலான்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒருவேளை தியானம் செய்து ஒரு விசேஷ பலனாக மோட்சம் உண்டாகலாமில்ல, கர்மத்தில் வராது. ஆனால் இந்த சமுச்சயம் உபாசனையும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோம்னா மோட்சம் கிடைக்கலாம் இல்லை? எப்படி சொல்லு? இப்போ பாருங்கள், ஒரு விஷம் இருக்கிறது, அதை ஒரு மந்திரம் சொன்னால் அது மருந்தாயிடும். விஷம் ஆனால் அது மருந்தாக வேலை செய்யும். எப்போ மந்திரம்? தயிர் அது சாப்பிட்டா சளி பிடிக்கும், ஜுரம் வரும். ஆனால் சர்க்கரையோட கலந்து சாப்பிட்டா அது தோஷங்களாம் நீங்கணும்னு சொல்கிறாங்க. அதுபோல் கர்மம் தோஷம் இருக்கிறது தான், அது விஷம்தான். அது பிறப்பை கொடுக்கலாம். ஆனால் உபாசனைன்னு கொஞ்சம் கம்பைன் பண்ணோம்னா மோட்சம் தரலாம் இல்லையா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கிறார். அதுக்கு சங்கர் சொல்கிறார், அப்படி வேதம் சொல்லியிருந்தால் நான் ஏன் மறுக்க போகிறேன்? இதற்கு பிரமாணமே இல்லை. எந்த இடத்துலையுமே இது மாதிரி கர்மத்தையும் உபாசனையும் சேர்த்தால் மோட்சம் கிடைக்கும்னு வேதத்தில் எங்கும் சொல்லவில்லை.
கர்மம் செய்வதற்கு என்னென்ன பலன்னு சொல்லப்பட்டிருக்கிறது, உபாசனைக்கு என்னென்ன சொல்லப்பட்டிருக்கிறது. இது மாதிரி கர்ம உபாசனை சேர்ந்து செய்தால் மோட்சம் கிடைக்கும்னு எங்கேயுமே சொல்லப்படவில்லை. வேதம் முழுக்க தேடி பார்த்தேன், அப்படி இல்லை. எனவே தயவுசெய்து அதை பற்றிய கேள்வியை கேட்காதப்பா. கர்மத்திற்கு திருஷ்டமாக ஆப்தி, உற்பத்தி, சம்ஸ்காரியம், விகாரியம் என்ற பலன்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதிர்ஷ்டமாகவும் சிலது சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ திருஷ்டமாக உற்பத்தி பண்ணலாம், திருஷ்டமாக ஒன்று மாற்றலாம், திருஷ்டமாக கண்ணுக்கு முன்னாடி செய்திடலாம். ஆனால் அதிர்ஷ்டமாக கூட கர்மத்துக்கு பலன் இருக்குதுன்னு சொல்கிறார், வேதம் சொல்லுது. அது என்னதுங்கன்னா அது சொர்க்கலோக பிராப்தியாக இருக்கிறது. இப்படி தான் சொல்லப்பட்டிருக்க தவிர மோட்சம் என்று எங்கேயுமே கர்மத்திற்கு சொல்லவில்லை. சுருதியில் மோட்சம் கர்ம உபாசனையில் பலனாக வருவதாக எங்கேயுமே சொல்லப்படவில்லை. சரிங்க, நான் தான் உதாரணம் சொன்னேன். தயிரில் விஷம் என்ற தன்மையை சக்கரை போட்டால் போயிடலான்னு எங்கேயுமே பிரமாணம் இல்லைன்னு சொல்லிட்டீங்களே. நான் சொன்ன பிரமாணத்தை கொஞ்சம் யோசனை பண்ணுங்களேன். உண்மைதான், பலன் கர்மத்திற்கு தகுந்த மாதிரி தானே இருக்கிறது. பாருங்கள், பாலில் சக்கரை சேர்த்தா அதுக்கு ஒன்று கர்மம் இருக்குது. கர்மம் அதுக்கு எந்த பலனை தானே தரும். இப்போ மோட்சங்கிற பலனுக்கு எந்த கர்மத்தை எதோடு சேர்ப்பேன்னு எதுவும் தெரியலையே அப்படின்னு கேட்குறாரு. இருங்க ஒரு நிமிஷம், நான் சொல்கிறது கொஞ்சம் கவனிங்க. அர்த்தாபத்தி பிரமாணம் இருக்குது. அர்த்தாபத்தி என்னன்னா ஒரு 4 கேள்வி இருக்குது. அந்த 4ஐயும் எதிரில் இருக்கக்கூடிய 4ஓட பொருத்தணும். மாடுன்னா புல், சிங்கம்னா மான், மனிதன்னா சோறு. கடைசியில் ஏதோ ஒரு கேள்வி இருக்குதுன்னு வைங்க, இதுக்கெல்லாம் பதில் தெரிஞ்சிடுச்சு. கடைசி கேள்வி மட்டும் உங்களுக்கு தெரியல, அப்படிங்கிறதுக்கு என்ன போடணும் அப்படின்னு தெரியுதுன்னா அது ஒரு பதில் இருக்குதுன்னு வைங்க. அதை நீங்கள் அங்கே ஏற்கனவே கண்டுபிடிச்சிடலாம். சில சமயம் அப்படி தானே கூட மேட்ச் த ஃபாலோயிங், பொறுத்து காட்டுகம்பாங்க. ஆனால் மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க. மனிதனுக்கு இடத்துல வந்து புல்லுன்னு இருக்கும், பசுங்கிற இடத்துல வந்து சோறுன்னு இருக்கும். நாம் என்ன பண்ணுறோம், மனுஷனுக்கு சோறு போட்டுட்டு புல்லை கொண்டு போய் பசுக்கு போட்டுவிட்டோம், சிங்கத்துக்கு மானை போட்டுவிட்டோம், ஈக்கு என்ன போடுவோம், ஏதாவது மிச்சம் இருக்கிறத போட்டுவிட்டோம். அது பேர் அர்த்தாபத்தி. பாரிசேஷம்னு பேர். எது மிச்சமாக இருக்குதோ பொருந்தாமல் அது கட்டாயத்தில் தான் பொருந்தி ஆகணும். அதன்படி எல்லாத்துக்கும் வேதத்தில் கர்மத்துக்கு பலன் சொல்லப்பட்டிருக்குது. ஒரு சில இடத்துல கர்மத்துக்கு பலன் சொல்லலை. ஒருவேளை அது மோட்சமாக இருக்கலாம்ல அப்படின்னு அர்த்தாபத்தி முறையில் மோட்சங்கிற பலனை வேதம் சொல்லாமலே நீங்களே புரிஞ்சு கொள்ளும்படி எல்லா கர்மங்களும் ஒரு 250 கர்மங்களுக்கு பலன் சொல்லிடுச்சு, 2 கர்மத்துக்கு பலன் சொல்லலை. அதை நம்ம பலன் சொல்லாதனால அது மோட்சமாக இருக்கலாம் என்று நாம் கற்பனை செய்து கொள்ளலாமே என்று அவன் கேட்குறான். பலன் சொல்லப்படாததால் அர்த்தாபத்தி முறையில் மோட்சம்தான் பலன் என்று நாம் எடுத்துக்கொண்டால் என்ன? ஏனென்றால் விஸ்வஜித் நியாயம்னு ஒன்று இருக்குது. விஸ்வஜித் என்ற யாகத்திற்கு பலன் வந்து வேதத்தில் சொல்லலையாம். ஜெய்மினி இந்த கர்மகாண்டத்தில் எல்லா யஜ்ஞத்திற்கும் என்னென்ன பலன்லாம் விரைவாக சொல்லியிருக்கிறார். விஸ்வஜித் என்பதுக்கு சொல்லவில்லை. சொல்லலைன்னா என்ன அர்த்தம்? நாம் தான் அது கண்டுபிடிச்சிக்கணும். அதுக்கு சொர்க்க பலன் உண்டு என்று நாம் சொல்லிக்கிறோம் இல்லையா? அதுபோல் எதுக்கெல்லாம் வேதம் பலன் சொல்லலையோ அதுக்கு பலனை நாம் கற்பித்துக்கிறோம். அது தப்பு இல்லை, ஜெய்மினியே சொல்லி கொடுத்துருக்கார். அதுபோல் கர்மத்தோட உபாசனை செய்தால் நமக்கு ஒரு மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஒருவேளை நம்ம அப்படி பலன் சொல்லாத யஜ்ஞத்தை புரோஜனம் இல்லாததுன்னு விட்டுட முடியுமா? வேதம் சொல்லியிருக்குதே. புரோஜனம் இல்லைன்னு சொன்னோம்னா வேதம் வந்து புரோஜனம் இல்லாத கூட பேசும் அப்படின்ற கெட்ட பேர் வந்துடும். எனவே நித்திய கர்மங்கள் எந்த பலனும் சொல்லப்படவில்லை. தினமும் சந்தியாவந்தனம் பண்ணு, அக்னிஹோத்திரம் பண்ணுன்னு சொல்லியிருக்குது. வாழ்நாள் வரை 100 வருடம் வாழ்ந்தாலும் ஜிஜீவிச கர்ம குருதே, கர்மம் செய்யணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் நாங்கள் நினைக்கிறோம் நித்திய கர்மத்தை செய்து கொண்டிருந்தால் அவனுக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். அப்படி பலன் சொல்லாவிட்டால் கூட உலகத்தில் எல்லாரும் செய்துகிட்டு இருக்கிறாங்க, அதிகாரிகள் இருக்கிறாங்க. அப்போ எதை குறித்து அவங்க செய்கிறாங்க? மோட்சம் குறித்து தான் செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு சங்கரர் சொல்கிறார், நீங்கள் விஸ்வஜித் நியாயம் என்பதை நூலம் வந்து விஸ்வஜித்துக்கு யாகம் செய்தால் அதுக்கு சொர்க்கம் என்பதை கற்பனை பண்ணிக்கிறீங்க. இது அர்த்தாபத்தி பிரமாணம் ஆகாது, வெறும் கற்பனை தான். இது எங்கே அர்த்தாபத்தி இருக்கிறது? இங்கே எனக்கு சாய்ஸ் கொடுத்து விட்டப்பட்டதான்னு நினைக்கிறேன். இது வெறும் உன்னுடைய கபோல கற்பனை, அது மாதிரி கிடையாது. இல்லை, மோட்சத்தை பலன் என்று நான் சொல்லவில்லை, அது சொரூப சிதி அல்லவா அப்படிங்கிறான். இப்போ வந்து டேப்பை மாற்றிட்டான். நான் வந்து கர்ம பலன்னு நான் சொல்லலை, அதனால் நீங்கள் அப்படின்னு எடுத்துக்க வேண்டாம். அது வந்து சொரூப ஸ்திதின்னு சொல்லியிருக்கிறாங்க இல்லையா? தன்னுடைய சொரூபம் ஆத்மா அது பிரம்மமாக இருப்பதனால்
அவன் ஆத்மாவில் இருப்பது தான் மோட்சம் என்று சொல்கிறாங்களே, அப்படி இருக்கலாம் இல்லைன்னு. இப்படி சொல்வது, நீ வந்து ஏற்கனவே கர்மத்தினால் உண்டுன்னு சொல்லிட்ட. நீ என் வழியில் வந்து இப்போ வந்து சொரூபஸ்திதின்னு பேசுகிற. அப்போ உன்னுடைய பிரதிஜ்ஞாவுக்கு ஹானி ஆகிடுச்சப்பா. நீயே உன் தலையில் மண்ணை கொட்டிக்கிறியே, உனக்கு நீயே வேட்டு வச்சுக்கிறியே. இப்படி சொல்வது பிரதிஜ்ஞா ஹானி, நீ கொடுத்த தலைப்புக்கே முரண்பாடாக இருக்கும் முரணான பேச்சு என்று சொல்கிறார். அவன் சொல்கிறான், சரி மோட்சம் வந்து பலன் நீயும் தானே சொல்கிற, மோட்ச பலன் நீ சொல்கிறல்ல, அப்போ பலன்கிறதுனால கர்மம் தானே வருது. ஞான பலன் அவித்யா நிவர்த்தியின் பலன் தானே. அப்போது ஞானத்தின்கிற கர்மத்தின் மூலம் அவித்யா தானே போகுது, அது ஒரு பலன் தானே. அப்போ ஞானத்தை ஏன் கர்மம்னு சொல்லக்கூடாது? இல்லைப்பா, பலன் அடையப்படுகிறதுன்ற சொல்கிறது ஒரு பேச்சுக்கு. உனக்கு இது வரைக்கும் மோட்சம் இல்லாததுனால நான் அடைய வேண்டும்னு நீ சாஸ்திரத்தை படிக்கிற. அப்புறம் படித்து மோட்சம் வந்து தெரியுது, அது அடைய வேண்டியதில் நான் தான் அதுன்னு தெரிஞ்சுக்கிற. நீ தெரிந்து கொள்ளும் வரை நீ அடைவாய் என்று சொல்லப்படுகிறதே தவிர நீ அடைவதற்கு ஒரு கர்மமும் செய்ய வேண்டியதில்லை. அதனால் பேச்சுக்காக அப்படி சொல்லப்பட்டது. அதனால் அவன் சொல்கிறான், நானும் பேச்சுக்காக தான் சொல்கிறேன், கர்ம பலன் மோட்சம் தருவோங்கிற. சரிப்பா, லைட்டை போட்டோம்னா பெஞ்சுக்கு நாற்காலியெல்லாம் இருக்குதுன்னா அதில் இடிச்சிக்காமல் போகலாம் என்று சொல்கிறான் இல்லையா. லைட்டை போட்டின்னா எதில் இடிச்சிக்க மாட்டேல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் வெளிச்சம் இருந்தால் யாரும் இடிச்சிக்க மாட்டாங்கன்னு அர்த்தமா? வெளிச்சம் போட்டினா இடிச்சிக்காமல் போவேன்னு அர்த்தம். அப்போ வெளிச்சம் இருந்ததுன்னா யாரும் இடிச்சிக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்களா? அப்படி இல்லை, நீ இருக்குது. நான் அப்படி சொன்னேன், அது வந்து சொன்னால் நானும் பேச்சுக்கு சொல்கிறேன்னு பேசுகிறியே. உடம்பில் அடிபடாது என்பது பொருளா? வெளிச்சம் இருட்டை நீக்கினா வெளிச்சதுன்னு பலம். இப்போ வெளிச்சம் போட்டால் இருட்டை தான் நீக்கும். அடிபடுவியா அடிபட மாட்டாங்கிறது உன்னுடைய வேலை. ஆனால் வெளிச்சம் போட்டாலே உனக்கு வந்து பலன் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. அதற்குரிய பலன் இருட்டை நீக்குவது தான். எனவே இந்த ஞானம் என்பது அவித்யாவை நீக்கும். அதன் பலனாக நீ சம்சாரத்திலிருந்து விடுபடுவாய். அறியாமை நீக்குவது தான் அறிவின் வேலையை தவிர நீ வந்து அதை ஒரு கர்மமாக செய்து ஒரு பலனை அடைய வேண்டிய அவசியம் இல்லை. அறியாமை இருக்கும் வரை அதன் விளைவு என்னென்ன இருக்குமோ அவை அறியாமை நீங்கியதும் அதோடு சென்றுவிடும். அறியாமை இருக்கும் வரை உனக்கு அடிபட்டுது, கால் முட்டிட்ட, இந்த உலகத்தில் வாழ்ந்து கஷ்டப்பட்ட, செத்த, பிறந்த, துன்பப்பட்டாய். அறியாமை போன உடனே அதோடு சேர்ந்து அனைத்தும் சென்றுவிடும் என்று சொல்கிறார். அறியாமை இருக்கும் வரை விட்சேபம், பயம், குரோதம், காமம் முதலானவற்றால் உனக்கு துன்பம் ஏற்பட்டது. ஞானம் வந்த பிறகு பிரம்மம் என்று தெரிந்தவுடனே உனக்கு மனதில் இருக்கின்ற விட்சேபமும், மனதில் இருக்கின்ற பயமும், மனதில் இருக்கின்ற கோபமும், ஆசைகளும் அனைத்தும் உனக்கு இல்லை என்று நீ விட்டு விடுவாய். கர்மம் அஞ்ஞானத்தை நீக்காது, ஞானம்தான் நீக்கும். உனக்கு இந்த பிரம்மம் என்கிற ஞானத்தை எந்த கர்மத்தை கொண்டு நீ அறிந்து கொள்வாய்? ஒருவனுக்கு ஒரு கணக்கில் வந்து வகுத்தல் கணக்கு தெரியல, அதை அவனுக்கு அது அறியலை. அப்போ அறிவு கொடுத்தா போதும் இல்லையா? இல்லை, நீ வந்து ஒரு 20 குடம் தண்ணியை சுமந்துட்டு வந்தீங்கன்னா இந்த கணக்கு புரிஞ்சிடும். இல்லை நீ 20 நிமிஷம் தியானம் பண்ணினா கிடச்சிடும். நீ வந்து என்ன பண்ணுற, ஒரு யஜ்ஞம் இருக்குது, அந்த யஜ்ஞம் செய்துட்டினா இந்த கணக்கெல்லாம் கரெக்டாக வந்துடும் அப்படின்னு சொல்ல முடியுமா? ரொம்ப சுலபம். இந்த கணக்குக்கு ப்ளஸுக்கு பதிலாக மைனஸ் போட்டுட்டேங்க, அதை மட்டும் திருத்தினா முடிஞ்சு போச்சு. இங்கே உங்ககிட்ட என்ன கணக்கு? ஜீவன்னு ஒன்று தப்பாக புரிஞ்சு வச்சுட்ருக்க, அது பிரம்மம்னு மாற்றிக்கிட்டா முடிஞ்சே போச்சு. இதுக்கு எதுக்குடா தபம், இது எதுக்குடா தானம், இது எதுக்குடா கர்மம், இது எதுக்கு யஜ்ஞம், இதுக்கு எது இதெல்லாம்? அப்போ அதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்களே, அதெல்லாம் எதுக்குன்னு பாரு. இந்த மாதிரி கணக்கு புரிஞ்சுக்க வேண்டிய புத்தி இருக்குதுல்ல, அதை கொடுக்கறது மட்டும்தான் அது. ஆனால் புரிந்து கொள்வது இப்படித்தான். யாராக இருந்தாலும், எந்த யோகி 20-40 வருஷம் ஞானம் பெற்றிருந்தாலும் கூட, கர்மம் செய்திருந்தாலும் கூட, யஜ்ஞம் பண்ணியிருந்தாலும் கூட, தியானம் பண்ணியிருந்தாலும் கூட, அவர் மோட்சம் அடைவது எதனாலன்னு கேட்டோம்னா தியானத்தினால இல்லை. தியானத்தின் பலனாக ஒரு குரு அவருக்கு தோன்றி, அப்பா உனக்கு அருள் தருகிறேன், நீ தான் பிரம்மம் என்று சொன்னார்னா, அப்போ அவன் பிரம்மமானது எதனால்? தியானத்தினாலேயா? குரு சொல்லி கொடுத்ததுனால தான். யாராக இருந்தாலும் குரு சொல்லி கொடுத்த பிறகுதான் முக்தி அடைகிறார்கள். கர்மத்திற்கு அதிர்ஷ்ட பலன் இருக்கிறது, நான் ஒத்துக்கிறேன். கர்மம் வந்து திருஷ்ட பலனும் தரும். திருஷ்ட பலன் என்னென்ன சொன்னேன்? ஆப்தம், உற்பத்தி, சம்ஸ்காரியம், விகாரம் சொன்னேன். ஆனால் அது பிரம்மம் அதில் ஒன்று கூட இல்லை. ஏன்னா பிரம்மம் வந்து கூடசனாக இருக்கிறது, நித்தியமாக இருக்கிறது, அது எப்பவும் சுத்தமாக இருக்கிறது. அது கர்மமும் அக்காரியமாகிறது. எனவே இவனுக்கு கர்மம் இல்லைன்னு சொல்லிட்டேன். எனவே திருஷ்ட பலனாக மோட்சம் இல்லை.
அதிர்ஷ்ட பலனாக வருமானதுக்காக நீ என்ன சொல்கிற? கர்மம் செய்து அதிர்ஷ்ட பலனாக மோட்சம் வரையணும்னு சொல்கிற. மோட்சம் எப்படிப்பட்டதுன்னு தெரிஞ்சுக்க. மோட்சம் திருஷ்ட பலன். இன்றைக்கி ஞானம் பெற்றுட்டு சொர்க்கலோகத்தில் போய் மோட்சம் வாங்க மாட்டேன். அது அதிர்ஷ்ட பலன் இல்லை. ஞானம் கரெக்டாக புரிஞ்சுக்கங்க. ஞானம் திருஷ்ட பலன். இப்பொழுதே அறியாமை, இப்பொழுதே அறிவு முடிஞ்சு போச்சு. இது ஒரு பிறவி பிறந்து அது புண்ணிய பலன்களால் மோட்சம் அடைவங்கிறதான் கிடையாது. கர்மம் தான் திருஷ்ட அதிர்ஷ்ட பலனுக்குரியது. கர்மத்தின் மூலம் திருஷ்ட பலன் கிடைக்கும். அந்த திருஷ்ட பலத்தில் ஒன்று கூட பிரம்மம் இல்லை. கர்மத்தினால் அதிர்ஷ்ட பலன் கிடைக்கும். ஆனால் அது சொர்க்கலோக வாழ்க்கை. மோட்சமோ திருஷ்ட பலன், இப்பொழுதே கிடைக்கும். ஜீவன் முக்தி திருஷ்ட பலன். இந்த ஞானம் பெற்று வாக்கிய விருத்தி ஏற்பட்டு உனக்கு புத்தி ஏற்பட்டு தத்துவத்தை புரிந்து கொண்டு பிரம்மம் தெரிந்து கொண்டால் இக்கணமே நீ பிரம்மம். எனவே இது புண்ணியம் உண்டாக்கி அடுத்த பிறவியில் சொர்க்கத்தில் சத்தியலோகத்தில் தேவையில்லை. அதிர்ஷ்ட பலனை வேதம் தான் சொல்லும். நாமே கற்பித்து கொள்ளக்கூடாது. நீ சொல்கிற அதிர்ஷ்ட பலன் வேதம் சொல்லித்தருது, நீயே கற்பித்து கொள்ளக்கூடாது. உபாசனை செய்வதனால் ஒரு அதிர்ஷ்ட பலன் மோட்சம் வரும் என்று சொல்லி நீயே கற்பனை கொண்டாது. ஒருவேளை அப்படி இருந்ததுன்னா வேதம் சொல்லும். எனவே வேதம் உபாசனையினால் மோட்சம் என்று எங்கேயும் சொல்லவில்லை. சில இடத்துல வேதம் சொல்லும், நமக்கு இதை செய்தால் என்ன நடக்கும், அதிர்ஷ்ட பலன் என்ன உண்டாகும்னு சொல்கிறோம். உதாரணமாக புரோட்சணம் செய்தல். புரோட்சணம் தண்ணி தெளிக்கிறது. கையில் எடுத்து அச்சுதாய நமக, அனந்தாய நமக, கோவிந்தாய நமகன்னு சொல்லி ஒரு பூவில் பண்ணால் அந்த பூ தோஷங்கள்லாம் நீங்கி சாமிக்கு போடலாம். நைவேத்தியம் பண்ணுறீங்க, நைவேத்தியம் பண்ணுற பொருளெல்லாம் யாரோ சமைச்சிருப்பாங்க, என்னென்ன எண்ணங்களோ அதில் இருக்கும். அந்த தூய்மை இருக்காதுங்களை அதிசுத்தம் செய்வது புரோக்ஷணம் என்று பெயர். யஜ்ஞத்தில் நெல்லை சுத்தம் பண்ணுங்கன்னா அவங்க கழுவ வேண்டியதில்லை, தண்ணி தெளித்தா போதும். இவ்வாறு சொல்கிறாங்க. இதுக்கு இந்த பலன் தண்ணி தெளித்தாவே சுத்தமாயிடும்னு சொல்கிறாங்களே, இது எப்படி இருக்குது? இது வேதம் சொல்லியிருக்கிறது. இது அதிர்ஷ்ட பலன், கண்ணுக்கு தெரியாது. அதனால் நீ சோப்பு போட்டு நெல்லெல்லாம் கழுவ வேண்டியதில்லை, புரோக்ஷணம் பண்ணாலே போதும். அதுபோல் வேதம் சொன்னது மட்டும்தான் நம்ம எடுத்துக்கூடாது. நீயாக அதிர்ஷ்ட பலனை கற்பித்து கொள்ளாதே. உபாசனத்தினாலே, கர்ம உபாசன சேர்க்கையினாலே, ஞானமும் கர்மமும் சேர்ப்பதனாலே எனக்கு அதிர்ஷ்ட பலன் உண்டாகி அதில் எனக்கு மோட்சம் கிடைக்கும் என்று நீ கற்பனை செய்து கொள்ளாதே. அது வேதம்தான் அதிர்ஷ்ட பலன்களை சொல்வதற்கு அதிகாரம் உடையது என்று சங்கரர் திட்டவட்டமாக சொல்கிறார். மேலும் மோட்சம் திருஷ்ட பலன், அதிர்ஷ்ட பலன் அல்ல. அதிர்ஷ்ட பலன் காலத்தால் இடத்தால் நிர்ணயமாவது. அதிர்ஷ்ட பலங்கிறது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் கிடைக்கும், குறிப்பிட்ட இடத்துல சொர்க்கலோகத்தில் தான் கிடைக்கும். ஆனால் அதிர்ஷ்ட பலன் அப்பொழுதே அங்கனமே அந்த இடத்திலேயே விளைவது. எனவே திருஷ்ட பலன் ஜீவன் முக்தி திருஷ்ட பலன், அது அதிர்ஷ்ட பலன் அல்ல என்று இவ்வாறு சங்கரர் ஞானத்தினால் தான் மோட்சம், கர்மத்தினால் இல்லை என்று நிறைவு செய்கிறார். இத்துடன் நாம் பியூஜ்யூ என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன் கேட்ட கேள்விகளுக்கு, அந்த பண்டிதன் கேட்ட கேள்விகளுக்கு யாக்ஞவல்கிய தந்த பதிலை சொல்லி புஜ்ஜி பிராமணத்தை நிறைவு செய்கிறோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணம் ஆதாய பூர்ணம் ஏவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.